ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. யாரு தூங்க கூடாதாமா? ಯಾರು ನಿದ್ದೆ ಮಾಡಬಾರ್ದು. யாரு தூங்க கூடாதாமா? ಯಾರು ನಿದ್ದೆ ಮಾಡಬಾರ್ದು. ஒரு அல்லேலூயாவனா சொல்லுங்க. அல்லேலூயா. யாரு தூங்க கூடாதாமா? ಯಾರು ನಿದ್ದೆ ಮಾಡಬಾರ್ದು. யார பாம்பு கட்சிதான் அவன் தூங்க கூடாது. ಯಾರಿಗೆ ಹಾವು ಕಚ್ಚಿದೆಯೋ ಅವ್ನು ನಿದ್ದೆ ಮಾಡಬಾರ್ದು. தூங்குறான்னா விஷயத்தை செத்து விடுவான். ನಿದ್ದೆ ಮಾಡಿದ್ರೆ ಅವ್ನು ಸತ್ತೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. நீங்களும் நானும் ஆராதனைக்கு வரும்போது ನಾವು ಆರಾಧಿಸುವುದಕ್ಕೆ நான் நிறைய சொல்லி பார்த்துட்டேன், உங்களுக்கு நீங்க கேட்கல. ನಾನು ತುಂಬಾ ಹೇಳಿ ನೋಡಿದೆ. அதனால இன்னைக்கு கடைசியா ஒரு இதையும் நான் சொல்லி விடுறேன் உங்களுக்கு. ಇದನ್ನು ನಾನು ನಿಮ್ಗೆ ಹೇಳಿ ಬಿಡ್ತೀನಿ. ஆண்டவரை தேடித்தான் வரோம். ದೇವರನ್ನ ಹುಡುಕಿ ಬರ್ತೀವಿ. நம்மள பாம்பு கடிக்கிறதுக்கு ஆண்டவர் விடுறதில்ல. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಹಾವು ಕಚ್ಚಕ್ ಬಿಡೋದಿಲ್ಲ. ஆனா ಆರಾಧನೆಗೆ வரும்போது ಆರಾಧನೆಗೆ ಬರುವಾಗ ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நீங்க நினைச்சுக்கிடுங்க. ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಜ್ಞಾಪಕ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. சும்மா கற்பனையாவது பண்ணிக்கிடுங்க. ಸುಮ್ಮನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. ஐயோ என்ன பாம்பு கடிச்சிடுது அப்படின்னு நினைச்சுன்னு வாங்க. ಅಯ್ಯೋ ನನ್ಗೆ ಹಾವು ಕಚ್ಚಿದೆ ಅಂತ ಕಲ್ಪನೆ. ஆமென். அல்லேலூயா. 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 அப்பவாவது தூங்காம இருக்கலாமா பார்க்கலாம். ಹಾಗಾದ್ರೂ ನಿದ್ದೆ ಮಾಡ್ತೀರಾ நான் நல்லா உங்களுக்கு புரியுற மாதிரி தான் பேசுறேன். ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ நீங்க திரும்பி பேசுங்கன்னு நான் சொல்றேன்.